நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 அதுக்கப்புறம் பெயின் டீடைல்ஸ் ஆஃப் 8051 பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோட லாஸ்ட் லெக்சரில் பிளாக் டயக்ராம் ஆஃப் 8051 சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பிளாக் டயக்ராம் அப்படின்னா நம்மளுக்குள்ள மெயின் ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸை பற்றி நம்ம படிக்கிறது. ஆர்கிடெக்சர் அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் எலமெண்ட்ஸில் வராத இன்னும் கொஞ்சம் ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது என்னோட ஃபுல் 8051 இருக்கிற அவ்வளோ பிளாக் எலமெண்ட்ஸையும் படிக்கிறது தான் என்னது ஆர்கிடெக்சர். 8051 எல்லாருக்கும் நம்ம படிச்சுட்டோம், நல்லாவே தெரியும். 8-bit ஐசின்னு இந்த ஐசியில் மொத்தம் எத்தனை பின்ஸ் இருக்கும்? 40 பின்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பின்னும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது 8051 எல்லா பிளாக் எலமெண்ட்ஸும் எப்படி அதோட ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த லெக்சரில் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ண போகிறோம். ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051. ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அதாவது சிபியு கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு ப்ராசஸர் யூனிட்டாக. அதுக்கப்புறம் ப்ராசஸர் பண்ண ஃபங்க்ஷன்ஸை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் வேணும், மெமரி யூனிட். ஐஓ போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். நம்மளுக்கு 4 ஐஓ போர்ட்ஸ் 8051 இருக்கு. 4 போர்ட்ஸ்லயும் மொத்தம் 8 பின் இருக்கு. ஸோ டோட்டல் 32 ஐஓ பின்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஆக்சிலேட்டர் அண்ட் கிளாக் சர்க்யூட் யூஸ் பண்றோம். நம்ம இதில் யூஸ் பண்ற ஆசிலேட்டர் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்றோம். மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு மெயின்டைன் ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்றோம், ஆசிலேட்டர் அண்ட் கிளாக் சர்க்யூட் யூஸ் பண்றோம். அப்புறம் பஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்றோம். இதுல மொத்தம் டேட்டா பஸ் 8 டேட்டா பஸ் இருக்கு. அட்ரஸ் பஸ் 16-bit அட்ரஸ் பஸ்ஸஸ் யூஸ் பண்றோம், 16-bit அட்ரஸ் பஸ் யூஸ் பண்றோம். அண்ட் இன்டரப்ட்ஸ் இன்டர்னலா இன்டரப்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸ் யூஸ் பண்றோம். டைமர் அண்ட் கவுண்டர் யூஸ் பண்றோம். எதனால டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னா பர்டிகுலர் கிவன் டைம்ல எனக்கு அதை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த பர்பஸ் பண்ண டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் இல்லாம ஒரு 8051 ஆர்கிடெக்சர் டெவலப் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் 8051. ஆல்ரெடி நான் ஒரு ஜென்ரல் ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 சொல்லி என்னோட மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் கம்பேரிசன் வீடியோல போட்டிருப்பேன். ஸோ அந்த லேஅவுட் தான் இது. ஜஸ்ட் ஒரு ஜிப் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். எதனால சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கண்டிப்பா தேவை அப்படின்னா ப்ராசஸிங் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அண்ட் இன்டரப்டர்ஸ் யூஸ் பண்றோம். இதில் இன்டர்னல் இன்டரப்ட்ஸும் இருக்கு, எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்ஸும் யூஸ் பண்றோம். ஆசிலேட்டர் சர்க்யூட் யூஸ் பண்றோம். ஆசிலேட்டர் சர்க்யூட் இஸ் மெயின்லி டு ப்ரொடியூஸ் த கிளாக் பல்சஸ் and also to maintain a stable frequencies நம்ம ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்றோம். இந்த பிளாக்ஸ் எல்லாமே நம்ம ஒரே பஸ்ல தான் கனெக்ட் பண்ண போறோம். தட் இஸ் சிங்கிள் ஐசி. அதுக்கப்புறம் ரோம் அண்ட் ரேம் யூஸ் பண்றோம். 4 KB ரோம் and 28 bytes of internal RAM யூஸ் பண்றோம். பஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்றோம். ஐஓ போர்ட்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட் ஆல்சோ சீரியல் போர்ட்ஸ் யூஸ் பண்றோம். சீரியல் போர்ட்ஸ்ல RxD TxD இருக்கும் to transmit and to receive the data. and also we are having timers and counters. சரியா? இதுல இது பேசிக் ஆர்கிடெக்சர். இதுக்கு முந்தைய வீடியோல முந்தைய ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா பிளாக் எலமெண்ட்ஸ். அது மாதிரி இந்த பிளாக் எலமெண்ட்ஸ் இல்லாம நம்மளால ஒரு ஆர்கிடெக்சர் டெவலப் பண்ண முடியாது. 8051 ஐசி டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த பிளாக் எலமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இது ஆர்கிடெக்சரல் டயக்ராம் ஆஃப் 8051. ஆர்கிடெக்சரல் டயக்ராம் ஆஃப் 8051 நம்ம பிளாக் டயக்ராம்ல பார்த்ததுல எது இதுல நம்ம புதுசா இருக்கும் அப்படின்னா டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ் 2 இருக்கும். ஓகே, டெம்பரரி 1, டெம்பரரி 2, ஸ்டாக் பாயிண்டர்ஸ் இருக்கும். ஓகே, பாக்கி எல்லாமே நம்ம இந்த பிளாக்ஸ் ஃபுல்லா அதுல படிச்சிருக்க மாட்டோம். அதுல ப்ரோக்ராம் கவுண்டரும் டேட்டா பாயிண்டரும் மட்டும் தான் படிச்சிருப்போம். இந்த 3 இது நம்ம இப்போ இதுல தான் படிக்க போறோம். சரியா? ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் டயக்ராம்ல டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ்னா என்னன்னு தெரியணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஏஎல்யூ யூனிட் என்ன பண்ணணும், arithmetic and logic operation பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு தான் ஏஎல்யூ ப்ராசஸர் யூனிட் லைக் சிபியு. டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ் இப்போ 2 டெம்பரரி ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு ரிசர்வேஷன் பண்றோம். ஓகே, ஆன்லைன் ரிசர்வேஷன் பண்றோம். ஆன்லைன் ரிசர்வேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வெயிட்டிங்ல ஒரு கான்செப்டே அதுல வராது இல்லையா? ஸோ whenever நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம போக போறோம், அந்த சைட்டுக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ண போறோம், ப்ராசஸிங்கை முடிச்சுட்டு வெளியேற போறோம். தட் இஸ் த டெம்பரரி ரெஜிஸ்டர்ஸ். சரியா? டைரக்டா ஆன்லைன்ல போய் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு வரப்போகுது. ஸோ
எந்த கியூலையுமே அது நிற்காது. அதுதான் என்னது டெம்பரரி 1 ரெஜிஸ்டர். இந்த டெம்பரரி 2 ரெஜிஸ்டர் வந்து என்ன அப்படின்னா, இதால அது மாதிரி டைரக்டா டெம்பரரி 1 ரெஜிஸ்டர் மாதிரி அதெல்லாம் வர முடியாது. அதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, அது வந்து கியூவா தான் வரும். அதாவது அக்யூமுலேட்டர்ல வந்து ஒவ்வொரு டேட்டாஸாக தான் என்ன பண்ணும், அக்யூமுலேட்டர்ல இருந்து டெம்பரரி ரெஜிஸ்டர் எடுத்து சென்ட் பண்ணும். அதனால வந்து இமீடியட்டா வந்து அதோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. தட் இஸ் த டெம்பரரி 2 ரெஜிஸ்டர்ஸ். மெயினாக வந்து டெம்பரரி ஒர்க்குக்காண்டி மட்டும் தான் யூஸ் பண்றோம். அதாவது பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணும்போது மட்டும் தான் அது ஆக்டிவா இருக்கும். மற்றபடி அந்த ரெஜிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். We all know that what is accumulated, it's a A register. Okay, A வந்து arithmetical logic யூனிட்டை பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ ஒன்ஸ் என்னோட ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னா, எனக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் வந்து என்ன பண்ணும், என்னோட ப்ரோக்ராம் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத யூசர்ஸ்க்கு வந்து கொடுத்துரும். சரியா? ஸோ இந்த டாஸ்க் முடிக்காம ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டால் என்ன பண்ண முடியாது, யூசருக்கு வந்து சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் த டாஸ்க் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட், ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் வந்து என்ன பண்ணும், யூசருக்கு வந்து ஸ்டேட்டஸ் என்னங்கிறத சொல்லிடும். ஒன்ஸ் அது சொல்லிட்டு அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் வந்து எங்க போயிடும் அப்படின்னா, அதோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் போயிடும். தட் இஸ் டு த டேட்டா பாயிண்டர். ஓகே, டேட்டா பாயிண்டர்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, யூசருக்குள்ள இன்ஃபர்மேஷன் சைட். அதாவது என்னோட டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி டேட்டா பாயிண்டருக்கு இன்ஃபர்மேஷன் பண்றது. வாட் இஸ் திஸ் டேட்டா பாயிண்டர்? டேட்டா பாயிண்டர் வந்து ரெண்டு இருக்கு, DPH and DPL. தட் இஸ் டேட்டா பாயிண்டர் ஹை அண்ட் டேட்டா பாயிண்டர் லோ. ஹையர் ஆர்டர் பைட்ஸ் ஆக்சஸ் பண்றது DPH, லோயர் ஆர்டர் பைட்ஸ் ஆக்சஸ் பண்றது DPL. இட்ஸ் a 16-bit ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து என்ன பண்ணும், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் ஆயிட்டு அப்படின்னா, நெக்ஸ்ட் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள டைம் வரும்போது என்ன பண்ணும், இது வந்து அகைன் இன்க்ரிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அப் கவுண்டர். ஓகே, அப் கவுண்டர் அப்படின்னா இது வந்து எப்பவுமே என்ன பண்ணி இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகாது. அதனால தான் என்ன சொல்றோம், அப் கவுண்டர்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பஃபர் சர்க்கியூட். பஃபர் சர்க்கியூட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, என்னோட டேட்டாஸ் வந்து செப்பரேட் பண்றதுக்கு. சரி, இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்கோ அது எதெல்லாம் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்க்கு கொடுக்கணுமோ அந்த டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ணும், பிரிச்சு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். வேற டேட்டாஸ் எதை வந்து யூசர் சைட்க்கு கொடுக்கணுமோ அதை வந்து யூசர் சைட்க்கு கொடுக்கும். தட் இஸ் த பஃபர் சர்க்கியூட்டோட ஒர்க். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர் வந்து என்ன அப்படின்னா, இப்போ என்னோட ஒர்க் வந்து என்னெல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத, கம்ப்ளீட் ஆன ஒர்க்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வேணும் இல்லையா, அதுதான் என்னது ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். சரியா? இப்போ நம்மளே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல எங்கேயோ போறோம் அப்படின்னா, அங்க வந்து ஃபைல் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதாவது ஒரு டேல எவ்வளோத்துக்கு நம்ம வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு மெயின்டைன் பண்ற ரெஜிஸ்டர். தட் இஸ் த ப்ரோக்ராம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். சரியா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரோம் யூஸ் பண்றோம். எத்தனை கேபி ரோம் யூஸ் பண்றோம்? 4 KB ஆஃப் ரோம் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ரோம் வந்து என்னது, ரீட் ஒன்லி மெமரி. அதாவது இதுல இருந்து டேட்டாஸ் வந்து என்ன பண்ண முடியும், ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ண முடியாது. எதனால 4 KB அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் கோடிங் எழுதுறேன் அப்படின்னா அதோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், 4 KB இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் 8050 வந்து அக்செப்ட் பண்ணும். அதோட சைஸ் வந்து 4 KBக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாது, அது அக்செப்ட் பண்ணாது. சரி, இப்போ நார்மலாக ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க்கு ஒரு CD டிரைவர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எத்தனை MBக்கு ஸ்டோர் பண்ணுன்னு கொடுத்துருப்போம். அவ்வளோ MB டேட்டாஸ் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. சிமிலர் தான் அதே மாதிரி ஆப்ரேஷன் தான் என்னது, ரோம். அதாவது டேட்டாஸ் வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், இதில் ரைட் பண்ண முடியாது. இதில் வந்து ரைட் பண்ண தேவையில்லைங்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ரெஜிஸ்டர் வந்து தேவையில்லை. சரி, இப்போ ரேம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரீட் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதே மாதிரி ரைட் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதில் ரீட் ரைட் ஆப்ரேஷன் ரெண்டுமே நடக்கிறதுனால நம்மளுக்கு இதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் கண்டிப்பாக தேவை, ரேம் அட்ரஸ் ரெஜிஸ்டர். பட் இந்த ரோம்ல வந்து இது வந்து ரீட் மட்டும் தான் பண்ணுறதுனால இதுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்டரும் தேவையில்லை. சரியா? இது வந்து மெமரி யூனிட். ரேம் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், 128 பைட்ஸ் ஆஃப் இன்டர்னல் ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பி ரெஜிஸ்டர். பி ரெஜிஸ்டர் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை மட்டும் தான் பண்ணும். அதாவது எனக்கு எப்போ தேவையோ அந்த டைம்ல மட்டும் அந்த ரெஜிஸ்டர் வந்து ஆக்டிவாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து பி ரெஜிஸ்டர்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண மட்டும் தான் பி ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். வேற ஆப்ரேஷன்ஸ்க்கு பி ரெஜிஸ்டர் யூஸ் பண்ண மாட்டோம். கன்சிடர் an எக்ஸாம்பிள். இப்போ நீங்க எங்கேயோ வெளியே போயிருக்கீங்க, போகிற இடத்துல உங்களுக்கு எமர்ஜென்சியா நீங்க அக்செப்ட் பண்ணாத விதத்துல, ஏதாவது எதிர்பார்க்காத விதத்துல உங்களுக்கு வந்து ஒரு டாக்டரோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க வந்து
ஃபார் அ டெம்பரரி பர்பஸ் நீங்க வந்து அந்த டாக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட் பர்பஸ். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட நேட்டிவிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு அந்த நேரத்துல வேற ரிஜிஸ்டர் வந்து நான் தேடி போக முடியாது while doing multiplication and division. ஸோ அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல எனக்கு அந்த பி ரிஜிஸ்டர் வந்து என்ன பண்ணும், அதை ஹெல்ப் பண்ணி எனக்கு உள்ள ரிஜிஸ்டர் வந்து டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிக்க யூஸ் பண்ணும். For that purpose we are using the B register. Next we are having a instruction register. What is this instruction register அப்படின்னா, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். சரியா? இப்போ வந்து இதுல வந்து அடிஷன் பண்ணுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம், எனக்கு பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரலாம், கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு வரலாம், ஆர் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அப்போ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரே ரெஜிஸ்டர்ல போட்டா எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமா இருக்கும், அப்படித்தானே? ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ அடிஷனை வந்து எல்லாத்தையும் செப்பரேட்டா ரெஜிஸ்டர்ல போட்டுடலாம். அது மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேஷன் எல்லாத்தையும் செப்பரேட்டா ரெஜிஸ்டர்ல போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, கண்டிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிடலாம், பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒவ்வொரு ரெஜிஸ்டர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் அதை கன்சிடர் டேக் அவுட் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கை பார்க்கறது தான் என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். அதாவது வந்துட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் ஃபைல்ல செப்பரேட் பண்ணி போடுறது தான் என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரோட வேலை. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் திஸ் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னா, டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் வந்து மெயினா எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேசிங். ஓகே, அதாவது இந்த மெயின்லி ஃபார் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேசிங் நம்ம இந்த 3 பின் யூஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள், அட்ரஸ் லாட்ச் எனேபிள், எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் ஆர் எனேபிள் ஆக்சஸ். சரி, இது 3 வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேசிங்ல யூஸ் பண்ணுவோம். ரீசெட் பின் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ல எப்பவுமே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் பின்னா யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் த ரீசெட் பின். அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ல அந்த ரெஃப்ரெஷ் பின்னோட ஒர்க் என்னவோ அதுதான் 8051ல ரீசெட் பின்னோட ஒர்க். அதாவது என்னோட கம்ப்யூட்டர் வந்து ஹேங் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், ரெஃப்ரெஷ் பின் வந்து கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுத்தோம் அப்படின்னு என்ன ஆகும், கரண்ட் ஆப்ரேஷன் வந்து ஹேங் ஆகாம நம்மளுக்கு வந்து ஸ்மூத் மெயின்டெனன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ரீசெட் பின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 8051 வந்து என்ன பண்ணும், ரீசெட் பண்ணி விட்டுட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூ ஆர் ஹேவிங் இஸ் ஆசிலேட்டர் சர்க்யூட். ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம், டு மெயின்டைன் அ ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சிஸ். அதாவது அவுட்புட் வந்து ஸ்டேபிளா கிடைக்கணும் அப்படின்னா ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் வந்து என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். நிறைய டைப் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ் படிச்சிருப்போம், யூஸ் பண்ணலாம், எந்த ஆசிலேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ல ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் பெட்டரா கிடைக்கும் when comparing with other oscillators. அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் செராமிக் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் நம்ம இதுல யூஸ் பண்றோம். இந்த 2 கெப்பாசிட்டர் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேபிள் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் we are having a stack pointer. What is this stack pointer அப்படின்னா, it is a up and down counter. up down counter அப்படின்னா என்ன ஆகும், இது வந்து இன்க்ரிமெண்டா ஆயிக்கணும், டிக்ரிமெண்டா ஆயிக்கணும். தட் இஸ் த ஸ்டாக் பாயிண்டர். ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருந்து என்ன கவுண்டர், அப் கவுண்டர். இன்க்ரிமெண்ட் மட்டும் தான் ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகாது. ஸ்டாக் பாயிண்டர் என்னது, அப் டவுன் கவுண்டர், இன்க்ரிமெண்ட்டும் ஆயிக்கணும், டிக்ரிமெண்ட்டும் ஆயிக்கணும். நெக்ஸ்ட் இஸ் a special function register block, okay, which will perform on the special function operations. இது என்னது SFR blocks. ஓகே, இதுல வந்து இன்டரப்டர், சீரியல் போர்ட் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதுல இருந்து வேற என்ன இருக்கு அப்படின்னா போர்ட்ஸ் இருக்கு. சரியா, 4 போர்ட்ஸ் இருக்கு. அதாவது ஈவன் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் வந்து அப்பர் டைரக்ஷன்ல இருக்கு, ஆட் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. போர்ட் 0, போர்ட் 2 வந்து அப்பர் டைரக்ஷன்ல இருக்கு, போர்ட் 1, போர்ட் 3 வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு டிரைவ் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு latch சர்க்யூட் வேணும், அதே மாதிரி பஃபர் சர்க்யூட் வேணும். டிரைவர் சர்க்யூட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் a buffer circuit. சரியா, இதுல வந்து மொத்தம் 8 பின்ஸ் இருக்கு. 0.0 to 0.7, 2.0 to 2.7, 1.0 to 1.7, 3.0 to 3.7. ஸோ டோட்டல் இதுல வந்து எத்தனை பின்ஸ் இருக்கு, 8 பின்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து எத்தனை போர்ட் இருக்கு, 4 போர்ட் இருக்கு. ஸோ 8 into 4 equal to how many pins we are having, 30 IO pins நம்மளுக்கு வந்து இருக்கு. சரியா, இதுல வந்து எதனால 2 பக்கம் ஏரோ போட்டிருக்கோம், இது எல்லாமே வந்து என்ன போர்ட், பை டைரக்ஷனல் போர்ட். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம், 2 பக்கமும் ஏரோ மார்க்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகே, இதுதான் என்னது, இதுல வந்து இப்போ இந்த ஹோல் யூனிட்டையும் வந்து நம்மளுக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுக்கணும் இல்லையா, இது எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ எத்தனை வோல்டேஜ் கொடுக்க போறோம் அப்படின்னா இதோட இன்புட் வோல்டேஜ் வந்து +5. ஓகே, +5 volts கிரவுண்ட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கோம். இதுதான் என்னது ஆர்கிடெக்சரல் டயக்ராம் ஆஃப் 8051. சி, இதுல வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கேன். தட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர். ப்ரோக்ராம் கவுண்டர்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன கவுண்டர்னு சொன்னேன், இட் இஸ் அப் கவுண்டர். தட் இஸ் அது வந்து எப்பவுமே என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகாது.
ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து இனிஷியலாக என்ன பண்ணும், என்னோட லாஸ்ட் லெக்சரில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்ரஸ் லொகேஷன் அது ஆக்சஸ் பண்ணும். எதுலேருந்து ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா ரேம் மெமரிலேருந்து தான் அது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை அட்ரஸ் லொகேஷன் எடுக்கும் ரேம்லேருந்து. சரியா? ஏன்னா ரேம்லேருந்து என்ன பண்ண முடியும், ரீட் பண்ணவும் முடியும், ரைட் பண்ணவும் முடியும். ரேமில் வந்து இப்போ இதில் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து என்ன இருக்கு, 0100ங்கிற அட்ரஸ் தான் இருக்கு. சரியா? ஸோ அதுதான் என்னது ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஃபர்ஸ்ட் அட்ரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், அட்ரஸை வந்து ஆக்சஸ் பண்ணி அட்ரஸ் பஸ் வழியாக கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸ் பஸ் வந்து என்ன பண்ணும், அந்த அட்ரஸை வந்து திரும்ப ரேம்ல போய் கண்டுபிடிக்கும். அந்த அட்ரஸ்க்கு நேரம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற டேட்டா வந்து என்ன பண்ணும், டேட்டா பஸ் வழியாக இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் வந்து என்ன பண்ணும், திரும்ப அகெயின் கண்ட்ரோல் பஸ் வழியாக நம்மளுக்கு வந்து அதை வந்து என்ன பண்ணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். தட் இஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன் ஆர் எனிதிங். நம்ம என்ன சொல்லிக்கோமோ அந்த ஆப்ரேஷனை பண்ணும். தட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அண்ட் அ ப்ரோக்ராம் கவுண்டர். ஒன்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் வரைக்கும் வந்துட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன பண்ணும், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதில் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன இருக்குது, 0102. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அதை வந்து கொடுத்தா அதுக்குள்ளே டேட்டா என்னென்னு ஃபெச் பண்ணும். இப்போ இல்லை நான் வந்து எஸ்ஜேஎம்பின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் வந்து எந்த லொக்கேஷன் கொடுத்துருக்கேனோ அந்த லொக்கேஷனில் அது வந்து என்ன ஆயிரும், ஷார்ட் ஜம்ப் பண்ணிடும். சரியா? தட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர்ஸ். ஏஎல்யூ அப்படின்னா என்னது, 3 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் ஃபெச் பண்ணும், டிகோட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபெச்சிங் தான் என்னது, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வரைக்கும் வரது வந்து என்ன ஆப்ரேஷன், ஃபெச்சிங் ஆப்ரேஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்லேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். கண்ட்ரோல் யூனிட் போனோடனே என்ன ஆகும், அவங்க வந்து டேட்டாஸ் வந்து ஆப்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் 4 பிட் வந்து என்ன ஆகும், அப்கோடாக சென்ட் ஆகும். சென்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும். அடுத்த 4 இது திரும்ப ஆக்சஸ் பண்ணி என்ன ஒர்க்கோ அதை பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது டீகோடிங் அப்படின்னா எனக்கு மிஷின் லாங்குவேஜை கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கு மாற்றி கொடுக்குறது. தட் இஸ் த டீகோடிங் ப்ராசஸ். இது வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு 4 பிட் ஆப்ரேஷன், தட் இஸ் ஆப்ரேட் 1 ஆப்ரேட் 2 கொடுத்துருக்கேன். அது ஏஎல்யூவில் ரிசல்ட் வந்து இங்கே ஸ்டோர் பண்ண கொடுத்துருக்கேன். என்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ அது இதில் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 1010 ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 0111 ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். இது ரெண்டையும் அடிஷன் பண்ண சொல்லியிருக்கேன். சரியா? அடிஷன் பண்ணி ரிசல்ட்டை வந்து இதில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். கேரியை வந்து ரிசல்ட் வந்து இதில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். கேரியை வந்து இந்த சைடில் கொடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ 1010000011 இந்த வேல்யூஸை ஆட் பண்ணுறோம். 0 + 1 1, 1 + 1 10. ஸோ கேரி 1, 1 + 1 10, கேரி 1, 1 + 1 10. ஸோ இதில் வந்து கேரி வந்து வந்திருக்கு. இந்த லாஸ்ட் நம்பர் வந்து என்னது, கேரி. இப்போ எனக்கு வந்து இதில் கேரி இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்து இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் 10100001 ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்து இதை இப்போ ஆட் பண்ணுறேன். 0 + 1 1, 1 + 1 10, கேரி 1. ஸோ 0 ஒன்றுமே இல்லை. ஸோ 1 1. ஸோ 101101 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அவுட்புட். ஸோ இதில் கேரி எதுவுமே இல்லை. இப்போ கேரி இருந்தனால இங்கே 1ன்னு போடுறோம். கேரி இல்லை அப்படின்னா என்ன, இங்கே வந்து 0ன்னு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். வந்து ஏஎல்யூ வந்து அரித்மெட்டிக்கல் லாஜிக் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னதுனால ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் காமிச்சிருக்கேன். சரியா? திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் அ ஏஎல்யூ. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ். டோட்டலாக நம்மளுக்கு 8051 எத்தனை ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் இருக்குது அப்படின்னா 21 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து மேத் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. எதெல்லாம் மேத் ரெஜிஸ்டர் அப்படின்னா அக்யூமுலேட்டர் பி ரெஜிஸ்டர் வந்து நம்ம மேத் ரெஜிஸ்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கு. தட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ராசஸிங். ஓகே, தட் இஸ் கிவன் பை அ ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் பார். நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். தட் இஸ் ஃபார் ப்ராசஸிங் டேட்டா. ஸோ அது வந்து என்னது, ஸ்டாக் பாயிண்டர்ஸ், டேட்டா பாயிண்டர். இந்த ரெண்டுமே வந்து என்னது நம்மளுக்கு பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து போர்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. தட் இஸ் ஐஓ போர்ட் ரெஜிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பெரிஃபரல் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா இந்த இன்டரப்ட் ப்ரையாரிட்டி கண்ட்ரோல், இன்டரப்ட் எனேபிள் கண்ட்ரோல், டிமோட் டைமர் மோட் கண்ட்ரோல், டிகான், பிகான், எஸ்கான், இது எல்லாமே என்னது கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா பஃபர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. தட் இஸ் டேட்டா கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ். தட் இஸ் எஸ்பஃப். இதில் வந்து இது எல்லாமே வந்து நம்மளுக்குள்ள 8051 ரெஜிஸ்டர்ஸ் தான். ஓகே, இப்போ இதில் வந்து 8052 ஒன்லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா 8051ல யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெஜிஸ்டர்ஸ் எதுவுமே நம்ம வந்து 8051ல யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? இது வந்து என்னது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் which will perform only special operations. சரியா? ஸ்டாக் பாயிண்டர். ஸ்டாக் பாயிண்டர்னு என்னன்னு சொன்னேன்.
it is a up and a down counter. சரியா? up counter and a down counter. So data program counter என்னது up counter. up counter என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ண தான் பண்ணும். இது up counter down counterன்னு சொல்லிருக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ணி இன்க்ரிமெண்ட்டும் பண்ணும், டிக்ரிமெண்ட்டும் பண்ணும். எப்படி இன்க்ரிமெண்ட்டும் டிக்ரிமெண்ட்டும் பண்ணோம் அப்படின்னா, இதுல வந்து அப் பண்றதுக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதே மாதிரி டவுன் பண்றதுக்கு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, அப் பண்ண போறீங்க அப்படின்னா புஷ், ஓகே, புஷ் அண்ட் கால். இது வந்து என்னது, அப் கவுண்டர். டவுன் கவுண்டர் அப்படின்னா பாப் அண்ட் ரிட்டர்ன். இது வந்து என்னது, பாப், that is down counter instruction. push instruction வந்து எங்க பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோரிங் சைடுல பண்ணுவோம். ஓகே, பாப் அண்ட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிட்ரைவிங் சைடுல, டெஸ்டினேஷன் சைடுல யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் இது ரெண்டு சோர்ஸ் சைடுல யூஸ் பண்ணுவோம், அது டெஸ்டினேஷன் சைட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சொல்றேன், ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. இதுல வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து எப்பவுமே ஸ்டாக் பாயிண்டர் வந்து ரீசெட் ஆன உடனே எதுல ரீசெட் ஆகும் அப்படின்னா 07Hங்கிற அட்ரஸ்ல தான் எப்பவுமே இது வந்து என்ன ஆகும், ரீசெட் ஆகும். 07Hல ரீசெட் ஆகும்போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 08ல இருந்து தான் வந்து என்ன ஆகும், அதோட டேட்டாஸ் வந்து ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதில் இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து 21 கொடுத்துருக்கேன், அடுத்த 56, 45. ஸோ இட்ஸ் 8-bit ரெஜிஸ்டர். ஸோ 8 bits இருக்கு. நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன பிரின்சிபல் இது ஒர்க் ஆகும் அப்படின்னா LIFO பிரின்சிபல். வாட் இஸ் திஸ் LIFO அப்படின்னா, இட் இஸ் அ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல். அதாவது எந்த டேட்டா லாஸ்ட்ல வருதோ அது வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட்ல ஸ்டாக் மெமரிக்குள்ள என்டர் ஆயிரும். ஓகே, தட் இஸ் லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் பிரின்சிபல். இப்போ இதுல லாஸ்ட் அந்த டேட்டா வந்து என்னது 12. இந்த 12ங்கிற டேட்டா வந்து என்ன ஆகும், ஸ்டாக் மெமரியில ஃபர்ஸ்ட் என்டர் ஆயிரும். 32ங்கிறது என்னது, செகண்ட், அதாவது 7th பிட்டா வந்தது, அது செகண்ட் டேட்டாவா உள்ள இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ ஸ்டாக் மெமரி அப்படின்னா ஒன்னுக்கு மேல ஒன்னு, அதாவது ஒன் ஆஃப்டர் த அதர் அப்படி என்ன பண்ணுவோம், நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். தட் இஸ் த புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான் என்னது புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நீங்கள் வந்து லைப்ரரிக்கு எங்கேயோ போனீங்க அப்படின்னா மொத்தமாக அதுக்குள்ள புக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, தட் இஸ் அ ஸ்டாக். சரியா? அதில் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு எங்கேயோ போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதோட பர்டிகுலர் ஒரு மேப்போ இல்லை லொக்கேஷனோ அதில் என்னென்ன கிடைக்கும் அந்த ஸ்பாட்டில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்கும்ல, தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டாக் பாயிண்டர். இப்போ 8051க்குள்ள என்னென்ன டேட்டாஸ் இருக்கு, என்னென்ன டேட்டாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது, என்னென்ன டேட்டாஸ் வெளியே போக போகுது, அப்ப இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுக்கிறதுக்குன்னு எனக்கு ஒரு லொகேஷன் வேணும்ல, தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாக் பாயிண்டர் லொகேஷன். சரியா? அப்ப அந்த ஸ்டாக் பாயிண்டர் லொகேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சோர்ஸ் சைட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா புஷ் இன்ஸ்ட்ரக்ஷனும் கால் இன்ஸ்ட்ரக்ஷனும் யூஸ் பண்ணும். இப்போ நான் வந்து டெஸ்டினேஷன் சைட்ல யூஸ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும், இப்போ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்க டேட்டாஸ் எல்லாம் ஸ்டாக் மெமரில இருந்து வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், அது வந்து டிக்ரிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் த பாப் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஸ்டாக் பாயிண்டர் பிளஸ் 1 அப்படின்னா தட் இஸ் அ புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன். SP-1 அப்படின்னா பாப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது என்னோட மெமரில இருந்து அது என்ன வெளியே போக ஆரம்பிக்குது, தட் இஸ் அ பாப் இன்ஸ்ட்ரக்ஷன். ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னது, அது டெஸ்டினேஷன் சைட்ல, அதாவது யூசர் சைட்ல போய் சேர்ந்து, தட் இஸ் கால்ட் அஸ் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? இப்போ இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மூவ் R2, 25H. 25H அப்படின்னா R2ங்கிறது அப்படின்னா புஷ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. புஷ் 2 அப்படின்னா என்னது அப்படின்னா, அதாவது ரிஜிஸ்டர் R2ல 25ன்னு ஒரு வேல்யூவை நான் போட சொல்லியிருக்கேன், தட் இஸ் 214. சரியா? அப்போ 4 வந்து என்னது 0F3ங்கிற டேட்டா வந்து அதுல இருக்கு. ஸோ அந்த 0F3 வந்து என்னது ஃபர்ஸ்டா வெளியே போயிடும். சரியா? 2 வந்து ஆனா ஃபர்ஸ்டே ஸ்டாக்குள்ள வருது, ஆனா இது வந்து எப்போ போகும், லாஸ்ட் தான் இதுல இருந்து வெளியே போகும். தட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ ஸ்டாக். சரியா? இப்போ இதுல பாருங்க, இது வந்து என்ன சைடு அப்படின்னா பிஃபோர் புஷிங், தட் இஸ் சோர்ஸ் சைட். சரியா? புஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், மெமரிக்குள்ள போய் சேர்ந்துரும். மெமரில இருந்து திரும்ப என்ன ஆகும், டெஸ்டினேஷன் சைடுக்கு போகும், தட் இஸ் a return side. Okay, that is pop instruction. Push and pop. இது வந்து stack point வந்து LIFO principle work ஆகுது, last and first out. Next வந்து IO modes யூஸ் பண்றோம். IO modes அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 4 போர்ட்ஸ் இருக்கு, போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2. இதுல போர்ட் 0வை தவிர போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3ல வந்து புல் அப் ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், இன்டர்னல் புல் அப் ரெசிஸ்டர்ஸ். எதனால இந்த புல் அப் ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, எனக்கு கொடுத்துருக்க இன்புட் வோல்டேஜ் வந்து +5 வோல்ட், அப்போ அவுட்புட்லயும் +5 வோல்டேஜ் கிடைக்கணும். அப்படி எனக்கு +5 வோல்டேஜ் கிடைக்கல அப்படின்னா நான் ஏதாவது ஒரு ரெசிஸ்டர் போட்டு எனக்கு வந்து +5 வோல்டேஜ் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் அ புல் அப் ரெசிஸ்டர்ஸ்.
போர்ட் 0 தவிர போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 இந்த 3 போர்ட்ஸ்லயுமே அது வந்து இன்டர்னலா கனெக்ட் ஆயிருக்கும். பட் போர்ட் 0ல மட்டும் அது என்ன ஆகாது, இன்டர்னலா கனெக்ட் ஆயிருக்காது. எனக்கு தேவைன்னா நான் எக்ஸ்டர்னலா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அதுல வந்து இப்போ இன்புட் மோடும் இருக்கு, செப்பரேட்டா ஒரு போர்ட் வந்து எப்படி அவுட்புட் மோடா ஆட் பண்ண வைக்கிறதுக்கும் இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம FET யூஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். சரியா, இது வந்து டீடைலா வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். ஓகே, 4 போர்ட்டுக்கும் செப்பரேட்டா IO பின்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், அவுட்புட் பின்னை எப்படி செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆசிலேட்டர் சர்க்யூட். ஆசிலேட்டர் சர்க்யூட் வந்து என்ன அப்படின்னா 1 MHz வந்து 1 microseconds நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. நம்ம யூஸ் பண்ணுறது என்னது, 2 கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், C1 and C2. ஓகே, கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா நம்மளோட பேசிக் ஆர்கிடெக்சர், அதாவது ஆர்கிடெக்சர் ஆஃப் 8051 இருக்கிற மெயின் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பின் டீடைல்ஸ் ஆஃப் 8051. 8051நாலே மொத்தம் நம்மளுக்கு எத்தனை பின்ஸ் இருக்கும், 40 பின்ஸ் இருக்கும். இது சார் 40 பின் ஐசி. ஸோ இந்த 40 பின்ஸ்லையும் என்னென்ன பின் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுதுங்கிறத செப்பரேட்டா பார்க்க போறோம். தட் இஸ் த பின் டீடைல்ஸ் ஆஃப் 8051. பாருங்க, இந்த 40 பின்ஸ் இருக்கு. தட் இஸ் டிப் பின். இந்த பின் என்னது அப்படின்னா டிஎல் லைன் பேக்கேஜ். சரியா, இதுல வந்து இப்போ பின் நம்பர் 20 and 40 வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா 40th பின் வந்து சப்ளை வோல்டேஜா யூஸ் பண்றோம், 20th பின் வந்து கிரவுண்ட் பின்னா யூஸ் பண்றோம். பின் நம்பர் 9 வந்து ரிசெட் பின், 29, 30, 31 வந்து என்னது அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபேசிங் வந்து யூஸ் பண்றோம். மீதி இருக்கிற பின்ஸ் எல்லாம் போர்ட் பின்ஸா யூஸ் பண்ணலாம். அண்ட் பின் நம்பர் 18 and 19 வந்து ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸா யூஸ் பண்றோம். சரி, 8 பின் மட்டும் வெளியே யூஸ் பண்ணுவோம், மீதி இருக்க 32 பின்ஸ் வந்து போர்ட் பின்ஸா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் எப்படி ஈஸியா மைண்ட்ல வைக்கிறது அப்படின்னா ஒரு இன்வெர்டர் ஜி போட்டுக்கோங்க. ஓகே, இன்வெர்டர் ஜி போட்டிங்கன்னா இது வந்து என்னது போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. ஓகே, ஃபர்ஸ்ட் 20 பின்ஸ் வந்து இந்த டிக்ரீசிங் ஆர்டர்ல வரும். நெக்ஸ்ட் 21 பின் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் 40ல முடியும். ஓகே, தட் இஸ் த பின் டயக்ராம். இதுல பின் நம்பர் 20 வந்து எதுக்கு போயிடும், கிரவுண்டுக்கு போயிடும். பின் நம்பர் 40 வந்து எதுக்கு போயிடும், சப்ளை வோல்டேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பின் நம்பர் 9 வந்து என்ன பின், நம்மளுக்கு ரீசெட் பின். நெக்ஸ்ட் வந்து என்னது, இது 18 and 19 வந்து என்ன பின்ஸ், நம்மளுக்கு ஆசிலேட்டர் சர்க்யூட் பின்ஸ். பின் நம்பர் 29 to 31 வந்து என்னது, நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேசிங் பின்ஸ். சரியா, மீதி பின்ஸ் எல்லாம் என்னது, நம்மளுக்கு போர்ட் பின்ஸ். இப்போ போர்ட் 0 எடுத்துக்கிட்டீங்க வச்சீங்கன்னா 39 இருந்து 32 வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8 பின் இருக்கு போர்ட் 0க்கு. 0.0 to 0.7 வரைக்கும். இப்போ பின் நம்பர் 1 to 8 பாத்தீங்க அப்படின்னா போர்ட் 1 to 1.7 போர்ட் 1. ஓகே, போர்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா பின் நம்பர் 21 to 28 எல்லாமே வந்து 0 to 7ல இருக்கும். ஆனா போர்ட் 2 மட்டும் 7 to 0 கீழே இருந்து மேல இருந்து கீழே வந்திருக்கும். சரியா, அடுத்த போர்ட் 3 வந்து பின் நம்பர் 10 to 17 8 பின். சரி, இந்த போர்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன போர்ட் தான், பைடைரக்ஷனல் ஐஓ போர்ட்ஸ் தான். சரி, பைடைரக்ஷனல் அப்படின்னா என்னது, ரெண்டு பக்கமும் ஏர் இருக்கும். ஐஓ இன்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்புட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் பைடைரக்ஷனல் ஐஓ போர்ட்ஸ். இப்போ இல்ல போர்ட் 0ல மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்டர்னல் புல் அப் ரெசிஸ்டர்ஸ் வந்து கிடையாது. மீதி போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3ல வந்து என்ன இருக்கும், புல் அப் ரெசிஸ்டர்ஸ் இருக்கும், இன்டர்னலாவே கனெக்ட் ஆயிருக்கும். புல் அப் ரெசிஸ்டர்னா என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்து 5 வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறேன், ஆனா எனக்கு 5 வோல்டேஜ் வந்து அவுட்புட்ல கிடைக்கல அப்படின்னா நான் வந்து புல் அப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி 5 வோல்டேஜ் அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். அப்போ எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு போர்ட் பின் எடுத்துக்கிறேன், 0.1 ஒரு போர்ட் பின்ல ஒரு ரெசிஸ்டர் போடுறேன். இட்ஸ் 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர். ரெசிஸ்டருக்கு 2 எண்ட் இருக்கும். ஸோ ஒரு எண்டை வந்து போர்ட் பின் கூட கனெக்ட் பண்றேன், இன்னொரு எண்டை வந்து +5 கூட கனெக்ட் பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் த இன்டர்னல் புல் அப் எக்ஸ்டர்னல் புல் அப் ரெசிஸ்டர். சரியா, ஒரு 10K ரெசிஸ்டர் எடுத்து இப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் என்னது, எக்ஸ்டர்னல் புல் அப் ரெசிஸ்டர். +5 வோல்டேஜ் கொடுக்குறேன், +5 வோல்டேஜ் கிடைக்கும். இப்போ இதே ரெசிஸ்டர் எனக்கு வந்து வோல்டேஜ் வந்து +5 வோல்ட் வேண்டாம், கம்மியா வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், புல் டவுன் பண்ணிக்கலாம். புல் டவுன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த +5 வோல்ட்டுக்கு எந்த பின்ன கொடுத்தீங்களோ, அதாவது ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டை வந்து இந்த கிரவுண்ட் பாயிண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா 0 பொட்டன்ஷியல்ல கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், ரெசிஸ்டர் வந்து புல் டவுன் ஆயிரும். That is the pull up and pull down resistors. போர்ட் 0ல மட்டும் நம்ம எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணோம், பட் மீதி இருக்கிற 3 போர்ட்லயுமே அது எப்படி இருக்கும், இன்டர்னலா கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த போர்ட் 0 and 2 வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்ரஸ் லைன்ஸா யூஸ் பண்ணிக்கிடலாம். போர்ட் 0 வந்து என்ன பண்ணோம்னா லோயர் ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்.
போர்ட் 2 வந்து என்ன பண்ணும், ஹையர் ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுல வந்து ரீசெட் பின்னோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, ரீசெட் பின் வந்து ஹை ஸ்டேட்ல இருக்கும். ஓகே, எப்போ இது வந்து ஹை ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னா, ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் 2 மிஷின் சைக்கிள்ஸ். ஓகே, ஒரு 2 மிஷின் சைக்கிள் அது என்ன பண்ணும், ரீசெட் பின் வந்து ஹை ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கணும், தட் இஸ் 1 இருக்கணும். ஓகே, மித்த டைம்ல அது வந்து என்ன பண்ணிக்கலாம், லோ ஸ்டேட்ல இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஃபார் 2 மிஷின் சைக்கிள்ஸ் இட் ஷுட் பி அ ஹை ஆக்டிவ் ஸ்டேட். அது மாதிரி இது வந்து 1 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு 1 நானோ செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் 8051. தட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ ரீசெட் பின். நெக்ஸ்ட் வந்து ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்றோம். ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, டு மெயின்டைன் ஸ்டேபிள் ஃப்ரீக்வன்சிஸ். சரி, நம்ம இதில் யூஸ் பண்ணுறது என்ன ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம், செராமிக் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, இதில் வந்து கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டர் போடுறோம். ஸோ 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்றதுனால என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிள் ஆயிரும். அதர் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அது எல்லாமே வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் பாட் ரேட்ஸ் வந்து கொடுக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம், செராமிக் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பின்ஸ் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் ஒரு எனேபிள் ஆக்சஸ் பின், அட்ரஸ் லாட்ச் எனேபிள், ப்ரோக்ராம்ஸ் டு எனேபிள். அதாவது இந்த ப்ரோக்ராம்ஸ் டு எனேபிளும் எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் என்ன ஆகும் அப்படின்னா, எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மெமரியில இருந்து நான் இப்போ ஏதாவது டேட்டாஸ் ரீட் பண்றேன் இல்லை ரைட் பண்றேன் அப்படின்னா, இந்த பின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும், தட் இஸ் 1 இருக்கும். இப்போ நான் எக்ஸ்டர்னல் மெமரில இருந்து எதுவும் இன்டர்ஃபேஸ் பண்ணல அப்படின்னா 0 இருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த அட்ரஸ் லாட்ச் எனேபிள் வந்து எப்போ இதா இருக்கும்னா, இந்த போர்ட்ஸ் வந்து போர்ட் 0 அண்ட் போர்ட் 2 வந்து எப்போ என்னோட அட்ரஸ் லைன்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகுதோ அந்த டைம்ல இந்த அட்ரஸ் லாட்ச் எனேபிள் வந்து 1 இருக்கும். அந்த டைம் இட் வில் பி இன் 0. சரியா, அதாவது ஆக்டிவ் லோ ஸ்டேட்ல இருக்கும். இதுல வந்து இப்போ போர்ட் 1 வந்து ஜஸ்ட் ஐஓ போட்டா மட்டும் தான் ஆக்ட் ஆகும், வேற ஃபங்க்ஷன் எதுவுமே பண்ணாது. போர்ட் 0 அண்ட் 2 வந்து அட்ரஸ் லைன்ஸை கேரி பண்ணும். போர்ட் 0 will carry low order address lines. போர்ட் 2 வந்து என்ன பண்ணும், ஹையர் ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸை கேரி பண்ணும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே செப்பரேட் அட்ரஸ் பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ we are having a 16-bit address buses. Next we are having port 3. port 3 வந்து என்ன போர்ட் அப்படின்னா, it is a multi-function port or a special port, special function port. அப்படி என்ன இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா, 8051ல வந்து RxD TxDன்னு ஒரு பின் யூஸ் பண்றோம். இது வந்து என்ன ஆப்ரேஷனை பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் பின் நம்பர் 10 and 11. இது வந்து சீரியல் கனெக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும், சீரியல் போர்ட்ஸ். ஓகே, RxD and TxD வந்து சீரியல் போர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டரப்ட் போர்ட் இருக்கு, பின் நம்பர் 12 and 13. தட் இஸ் போர்ட் 3.2 and 3.3 வந்து என்னது, இன்டரப்ட் பின். 3.4 and 3.5 வந்து டைமர் பின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரீட் பின், ரைட் பின். ஓகே, இது வந்து என்னது, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் போர்ட். இப்போ நம்ம 8051ல வந்து சீரியல் ஆப்ரேஷனும் நடக்கு, parallel கம்யூனிகேஷனும் நடக்குது. சீரியல் ஃபங்க்ஷனும் நடக்கு, parallel கம்யூனிகேஷனும் நடக்கு. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சீரியல் கம்யூனிகேஷன் அண்ட் parallel கம்யூனிகேஷன் அப்படின்னா, இப்போ RxD அப்படின்னா ரிசீவ் பண்றது டேட்டாவை, TxD அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்றது. இந்த சீரியல் கம்யூனிகேஷன் என்ன மோட்ல ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட்ல ஆப்ரேட் ஆகும். சரியா, ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட். ஸோ வாட் இஸ் த சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னா, அதாவது எனக்கு டேட்டா வந்து ஒவ்வொரு பிட்டா மட்டும் தான் என்ன பண்ணும், அது சென்ட் பண்ணும் உள்ள. ஓகே, இப்போ எனக்கு வந்து 8 பிட் இருந்தாலும் மொத்தமா 8 பிட் என்ன பண்ணாது, உள்ள சென்ட் பண்ணாது. ஒவ்வொரு பிட்டா மட்டும் தான் அது என்ன பண்ணும், உள்ள சென்ட் பண்ணும். தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சீரியல் போர்ட். parallel கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா, இப்போ போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் எல்லாமே என்ன parallel கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ 8 பிட் மொத்தமா இருக்கு அப்படின்னா அந்த 8 பிட்டையும் சைமல்டேனியஸா உள்ள அனுப்பலாம். தட் இஸ் த parallel கம்யூனிகேஷன். ஸோ 8051ல நம்மளுக்கு சீரியல் கம்யூனிகேஷன் இருக்கு, parallel கம்யூனிகேஷன் இருக்கு. Okay, this is the Venn diagram explanations of a 8051 IC. இப்போ இந்த 8051ல வந்து கரெக்டா 40 பின் IC மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்ல. இதுல வந்து 20 பின் IC இருக்கு, 28 பின் IC இருக்கு, 40 பின்ஸ் இருக்கு. பட் நம்ம ஓல்டன் டேஸ்ல இருந்து என்ன பண்றோம், 40 பின் IC தான் ரொம்ப இதா யூஸ் பண்றோம். ஸோ அதனால தான் என்ன பண்றோம், 40 பின் IC வச்சு நம்மளுக்கு 8051ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, என்னோட நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, மெமரி ஆர்கனைசேஷன் ஆஃப் 8051 என்னன்னு பார்க்கலாம். அது மாதிரி ஐஓ போர்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.